எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாம்பார். 1 கப்பு துவரம் பருப்பு எடுத்து கழுவி 3 கப்பு தண்ணீர் சேர்த்து வச்சுட்டேன். இந்த தட்டு சேர்க்கக்கூடாது. சீரகம், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து கொட்டி வேக வச்சுருங்க. பருப்பு வெந்ததும் நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகளை நறுக்கி வச்சுருங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு கலந்து தண்ணியும் சேர்த்து கலந்துருங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ. நான் இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அது கூட தக்காளி, பச்சை மிளகாய் 2 இதெல்லாமே சேர்த்து கலந்து விட்டுருங்க. இது மாதிரி பாதி மூடி வைங்க, அப்போ தான் பொங்கி வராது. காய் பாதி அளவுக்கு வெந்ததும் புளி தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்து இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் வேக விட்டுடுங்க. வெந்ததும் தாளித்து கொட்டிடலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு, பெருங்காயம், 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கொட்டிடலாம். கருவேப்பிலை சேர்த்து. இல்லை எனக்கு எல்பிஜியே காலி ஆகிடுச்சு, நான் ரைஸ் குக்கரில் மட்டும் சமைக்கணுன்றவங்க சாம்பாரை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதே பேனை கழுவிட்டு வச்சு எண்ணெய் சேர்த்து குக்கிங் மோடில் வச்சு இதே தாளிப்பு செய்து நீங்கள் சாம்பாரில் சேர்த்துக்கலாம். ஈஸியாக எலக்ட்ரிக் குக்கரில் சாம்பார் ரெடி. நெய் சேர்த்து சாப்பிடுங்க.